ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுண்டக்காய் பூண்டு குழம்பு பார்க்கலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் குட்டி குட்டி சுண்டக்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 40 கிராம் அளவுக்கும், சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அண்ட் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் புளி 50 கிராம் அளவுக்கு புளி 1/4 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கூட 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், சீரகம் அண்ட் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அது எல்லாமே சைட்ஸில் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே சாப்பிடாமல் ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுண்டக்காய் பூண்டு குழம்பு ரெடி. இதை நீங்கள் சுடு சாதத்தோடு அப்படியே போட்டு ஒரு கரண்டி நம்ம பூண்டு குழம்பையும் ஆட் பண்ணிவிட்டு சைடில் அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.